வெல்கம் டு மௌனி மீடியா. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது டைரக்டர் எஸ் ராஜமௌலி அவர்கள் டைரக்ஷன் பண்ண படங்கள் டாப்ல இருக்கா, இல்லை டைரக்டர் சுகுமார் அவர்கள் டைரக்ஷன் பண்ண படங்கள் டாப்ல இருக்கா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இவங்க ரெண்டு பேருமே டைரக்ஷன் பண்ண ஐஎஸ்ல இருக்கிற 8 படங்களை தான் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். எஸ் ராஜமௌலி அவர்கள் டைரக்ஷன் பண்ண படங்களில் 8வது இடத்துல இருக்கிறது விக்ரமார்க்கடு அப்படின்ற படம். இந்த படத்துக்கு இவர் 10 கோடி பட்ஜெட் போட்டு 30 கோடி வசூல் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி டைரக்டர் சுகுமார் அவர்கள் ஜெகடம் அப்படின்ற படத்துக்கு 14 கோடி பட்ஜெட் போட்டு அதே 14 கோடி தான் வசூல் பண்ணியிருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் டைரக்ஷன் பண்ண இந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது எஸ் ராஜமௌலி தான் டாப்ல இருக்கிறாரு. அடுத்ததான் அதே மாதிரி எஸ் ராஜமௌலி அவர்கள் டைரக்ஷன் பண்ணி அவருடைய படங்கள்லேயே 7வது இடத்துல இருக்கிற படம் சத்ரபதி. இந்த படத்துக்கு 13 கோடி செலவு பண்ணி இருக்கிறாரு, 32 கோடி வசூல் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி டைரக்டர் சுகுமார் அவர்களும் 100% லவ் அப்படின்ற படத்துக்கு 10 கோடி பட்ஜெட் போட்டு 18 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் டைரக்ஷன் பண்ண இந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது இதுலேயும் ராஜமௌலி தான் டாப்ல இருக்கிறாரு. அடுத்ததான் எஸ் ராஜமௌலி மரியாதா ரமண்ணா அப்படின்ற படத்துக்கு 12 கோடி பட்ஜெட் போட்டு 36 கோடி வசூல் எடுத்திருக்கிறாரு. ஆனால் சுகுமாருடைய ஆர்யா படத்துக்கு 4 கோடி பட்ஜெட் போட்டு 30 கோடி வசூல் எடுத்திருக்கிறாரு. இந்த ரெண்டு படங்கள்ல கம்பேர் பண்ணும்போது டைரக்டர் சுகுமார் தான் டாப்ல இருக்கிறாரு. அடுத்ததான் எஸ் ராஜமௌலி டைரக்ஷன் பண்ண ஈகா அப்படின்ற படத்துக்கு 35 கோடி பட்ஜெட் போட்டு 120 கோடி வசூல் எடுத்திருக்கிறாரு. ஆனால் ஆர்யா 2 அப்படின்ற படத்துக்கு சுகுமார் அவர்கள் 15 கோடி பட்ஜெட் போட்டு 40 கோடி வசூல் எடுத்திருக்கிறாரு. இந்த ரெண்டு படங்களை கம்பேர் பண்ணும்போது இதுலேயும் எஸ் ராஜமௌலி தான் டாப்ல இருக்கிறாரு. அடுத்ததான் எஸ் ராஜமௌலி மகதீரா அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்றாரு. அந்த படத்துக்கு 40 கோடி பட்ஜெட் போட்டு 150 கோடி எடுக்கிறாரு. அதே மாதிரி சுகுமாரும் 1 ஈஸ்ட் அப்படின்ற படத்துக்கு 70 கோடி பட்ஜெட் போட்டு 68 கோடி எடுக்கிறாரு. இந்த ரெண்டு படங்களை கம்பேர் பண்ணும்போது இதுலேயும் எஸ் ராஜமௌலி தான் டாப்ல இருக்கிறாரு. அடுத்ததான் எஸ் ராஜமௌலி பாகுபலி அப்படின்ற படத்துக்கு 150 கோடி பட்ஜெட் போட்டு 650 கோடி வசூல் பண்றாரு. ஆனா சுகுமார் அவர்கள் நன்னாக்கு பிரேமத்தோ அப்படின்ற படத்துக்கு 50 கோடி பட்ஜெட் போட்டு 132 கோடி வசூல் எடுக்கிறாரு. இந்த ரெண்டு படங்களை கம்பேர் பண்ணும்போதும் எஸ் ராஜமௌலி அவர் தான் டாப்ல இருக்கிறாரு. அடுத்ததா டைரக்டர் எஸ் ராஜமௌலி 550 கோடி பட்ஜெட் போட்டு RRR அப்படின்ற மூவியை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துக்கு 1387 கோடி வசூல் ஆகுது. அதே மாதிரி டைரக்டர் சுகுமார் அவர்களும் ரங்குஸ்தாலம் அப்படின்ற படத்துக்கு 60 கோடி பட்ஜெட் போட்டு 216 கோடி வசூல் பண்ணுறாரு. ஆனால் இந்த ரெண்டு படங்களையும் கம்பேர் பண்ணும்போது இதுலேயும் எஸ் ராஜமௌலி தான் டாப்ல இருக்கிறாரு. அடுத்ததான் எஸ் ராஜமௌலி அவர்கள் பாகுபலி 2 அப்படின்ற படத்துக்கு 250 கோடி பட்ஜெட் போட்டு 1810 கோடி வசூல் எடுக்கிறாரு. அதே மாதிரி டைரக்டர் சுகுமார் அவர்களும் புஷ்பா படத்துக்கு 250 கோடி பட்ஜெட் போட்டு 350 கோடி வசூல் எடுக்கிறாரு. இந்த ரெண்டு படங்களை கம்பேர் பண்ணும்போது எஸ் ராஜமௌலி அவர்கள் தான் டாப்ல இருக்கிறாரு. அடுத்ததான் எஸ் ராஜமௌலி அவர்கள் SSMV23 அப்படின்ற படத்துக்கு 1000 கோடி பட்ஜெட் போட்டு இருக்கிறாரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்பதான் நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துல ஹீரோவா மகேஷ் பாபு நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு வசூல் எவ்வளவு வரும்ன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி டைரக்டர் சுகுமார் அவர்கள் புஷ்பா 2 அப்படின்ற படத்தை 400 கோடி பட்ஜெட் போட்டு டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் தான் ஆகுது. 829 கோடி வசூலாயிருக்கு. இந்த படத்துக்கு இன்னும் எவ்வளவு வசூல் வரும் அப்படின்றது இனிமேல் தான் தெரியும். அவ்வளவுதாங்க. எஸ் ராஜமௌலி டாப்ல இருக்கிறாரா இல்ல டைரக்டர் சுகுமார் டாப்ல இருக்கிறாரா அப்படின்ற கம்பாரிசன் பார்த்தோம். இதுல எஸ் ராஜமௌலி தான் டாப்ல இருக்கிறாரு. இந்த படங்கள்லயும் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச படம் எது அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.